ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான ஜெப பங்காளர்களுக்கு நன்றி. இந்த வார்த்தையின் தன்மை மூலமாய் உங்களோடு பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் அந்த 20 நிமிஷம் ஒளிப்பதிவை நீங்கள் கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு நான் போன இடத்துல ஒரு ஐயா கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோனில் சொன்னாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ இன்னைக்கு நாம் நேற்று விட்டதை தொடர போகிறோம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஜெபம் செய்ய ஒரு சிறந்த விதி அப்படின்னு பார்த்தோம். உங்கள் ஜெப வாழ்வு பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் விதியை மாற்றி கொள்வதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இதைத்தான் நம்ம நேற்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அதில் கடந்த நாட்களில் நான் 100 மணி நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னேன். 50 மணி நேரம், 24 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரம் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் நம்ம சிந்தையில் இருக்கக்கூடிய படத்தை அழிக்கணும் என்கிற நோக்கத்தோட தான் உங்ககிட்ட இந்த புதிய வெளிச்சத்தின் ஜெபத்தை நான் பேசுகிறேன். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிற பரலோக பிதாவாகவும் எங்கள் தகப்பனாகவும் இருப்பதற்காக நன்றி. எங்களை உமது பிள்ளையாய் எப்பொழுது நீ பார்க்கிறீர், நாங்களும் தகப்பனாக பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கருத்து என்ன? உங்க மத்தியில பேசுகிற எனது பெயர் அலெக்ஸ் சுந்தர்ராஜ். புதிதாய் பார்க்கிறவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் விரும்ப வேண்டும், தயாராக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இயேசு அவர்களுடைய தவறான எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலாவது அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்காம, நீங்கள் உங்கள் மனதில் என்னென்ன தவறான அது பதிஞ்சிருக்கோ அதை முதல்ல எடுக்க வேண்டும், களைகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட முதல்ல அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல அஞ்ஞானிகளைப் போல மாயக்காரர்களைப் போல ஜெபிக்க வேண்டாம்னு முதல்ல அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் 6ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வந்தார். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நாங்க வாழ்க்கையில நாங்க இந்த ஜெபத்தை ருசிச்சதை நான் உங்ககிட்ட சொல்லணும், பாத்தீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். நான் கற்றுக்கொண்ட காரியம், நானும் தேவனும் என்னை நேசித்தார். நானும் தேவனை நேசித்தேன், அவரும் என்னை நேசித்தார். அது எப்படி நேசித்தாரு? பிதா என்னை நேசித்த அப்படின்னால இயேசு என்னை நேசித்தார். அப்ப என்னை அவர் நேசித்தார். ஆனா எனக்கு ஆரம்ப காலத்துல நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஜெபம் பலன் தரல, கொஞ்சம்தான் தந்துச்சு சொன்னேன். காரணம், நான் புரியாமலேயே அவரை ஜெபிச்சேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவனுக்கு என்னை பத்தி சரியா தெரியல, என்னை பத்தி இவன் சரியா புரியல, ஆனாலும் இவனுக்கு என்ன பண்ணுவான், கையை கட்டிக்கிட்டு எனத்தைய கொடுப்போங்கிற அளவுக்கு ஒரு மனநிலைமையில தான் ஜெபத்துல நான் இருந்தேன். ஆனா என்னைக்கே அவரை சரியாய் புரிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து அவரோடு கூட என்னுடைய ஜெபம் பதில் வர ஆரம்பித்து விட்டது. இதுதான் நம்முடைய நோக்கம். அன்பானவர்களே, பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. என்றாலும் முன் எப்பொழுது இல்லாத அளவுக்கு இப்பொழுது நான் ஜெபங்களுக்கு நல்ல முறையில் வெளியரங்கமான பதிலை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். முன்ன இல்லாத அளவுக்கு இப்ப வெளியரங்கமான ஜெபத்தை பதில பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். காரணம், முதல்ல ஜெபத்தை குறித்ததான படம் என்கிட்ட
தப்பான படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ கரெக்டான படம் ஓடுது. ஏன்னா என் அப்பா கரெக்டான அப்பா. ஏன்னா நான் வாழ்க்கையில பார்த்த அப்பா வேற, இப்ப இருக்கிற அப்பா வேற. இயேசு என்கிற அப்பா, பிதா என்கிற அப்பா சரியான அப்பா. அதான் இயேசு சொன்னாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள்னா இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவை நம்ம பார்த்து நாம இந்த அப்பாவை தப்பா பார்த்துட்டோம். உலகத்துல இருக்கிற அப்பா பொல்லாதவனா இருந்தும் நல்ல ஈவன் நினைக்கணும்னு ஒரு குடியார அப்பனுக்கு இருக்கும், ஒரு வேசிக்கள்ள அப்பனுக்கும் இருக்கும். நம்ம படமெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அப்பா இப்ப எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் இந்த அப்பாவும் இருப்பாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது முற்றிலும் தவறு. அது என்னவு? முற்றிலும் தவறு. காரணம், பிதாவை குறித்ததான அறிவு யாருக்கு இல்ல? சீசர்களுக்கு இல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, he is the anointed. anointed என்ன? my lord. குறியோஸ். நான் முதல்ல சொன்னது ஹீப்ரூல, ரெண்டாவது சொன்னது கிரீக்ல. ஒருத்தர் சொல்றாரு anointed, my lord, my master. ஆனா இங்க பேதுரு வலையில கப்பல் மிதக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டு வந்த பிறகும் மை லார்ட், குறியோஸ் அப்படின்னு சொல்றான். ஆண்டவனே என்னை விட்டு போறோம், நான் ஒரு பாவி. அப்ப இவங்களுடைய படங்கள்லாம் எப்படி இருக்கு பிதாவை குறித்து? அதனாலதான் இயேசு முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பான கருத்தை விளக்க வேண்டும் என்று இயேசு நினைத்தார். அதனாலதான் இது நாள் வரைக்கும் நம்ம படத்துல ஓடுனதெல்லாம் ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னா, நாம எப்படி சிந்திச்சோம், பிதாவை குறித்து எப்படி சிந்திச்சோம், இயேசுவை குறித்து எப்படி சிந்திச்சோம். உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். இயேசு பிதா நம்மளை எப்படி நினைச்சிருக்காருன்னு நீங்க பார்க்கணும்னா, அந்த படத்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பிதா நம்மை எப்படியெல்லாம் பார்க்கிறார் என்று அங்கு ஒரு படம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படம் தான் நம்ம மைண்டுக்குள்ள வரணும். அப்பந்தான் நாம மாத்தி, நாம தப்பா நினைச்சதெல்லாம் இப்ப ரைட்டா நினைச்சு ஜெபிக்கும் போது பதில் சும்மா தானா வரும். அல்லேலூயா. அதே பாருங்க, முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது நான் என் ஜெபங்களுக்கு நல்ல முறையில் வெளியரங்கமான பதில்களை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் 1997 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னையே ஜெபித்தது போல் இப்பொழுது நான் ஜெபிப்பது இல்லை. ஏன்னா 15-20 ஆண்டா எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்பான்னு சொல்லி தரல, ஆண்டவரு, தேவன், கர்த்தர், யெகோவா அப்படின்னு நம்ம என்ன ஆயிட்டோம், ஒரு மாஸ்டரை போல, ஒரு ஏதோ ஒரு பெரிய அதிகாரியை போல, ஒரு கலெக்டரை போல நாம என்ன பண்ணிட்டோம், அவரை சந்திக்க போற மாதிரி போயிட்டோம். ஆனா இங்க புதிய வெளிச்சத்துல இயேசு என்ன சொல்லி தர்றாருன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன், நான் அல்லவா உன்னிடத்திலே ஜெபிக்க வருகிறேன் என்கிறார். ஆதாம் ஏவாள் தேவனை தேடி போகலையாம், தேவன்தான், பிதாதான் ஆதாம் ஏவாளை தேடி வந்தார். இந்த மனப்பான்மை, தவறான மனப்பான்மை இருக்கிறனாலதான் இயேசு அவர்களுடைய தவறுகளை எதிர்த்து கொள்ள
வேண்டியதா இருந்தது. அதனாலதான் நமக்கு ஜெபத்தை பத்திதான ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. நம்முடைய மனதுல அப்படிப்பட்ட ஒரு தப்பான படத்தை நம்ம வச்சிருக்கனாலதான் அவர் அந்த தவறான கருத்துக்களை பிடுங்கி போடும்படிக்கு நாம பார்க்கிறோம். நாம புதிய ஏற்பாட்டுல 2 பேரை நம்ம பார்க்க முடியும். ஒன்று கெட்ட குமாரன் அவனை பத்தி சொல்லுவாங்க, இன்னொன்னு நல்ல குமாரன் சொல்லுவாங்க. ஆனா அந்த 2 பேருமே தேவனை புரியாதவர்கள், தகப்பனை புரியாதவர்கள், தேவனன்னு காட்டிலும் அப்பாவை புரியாதவர்கள். அதனாலதான் அவன் 2 பேத்துக்குமே பதில் கிடைக்கல. அவனை 2 பேருமே தவறா புரிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒருத்தன் அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் அப்பா கிட்டயே இருந்துட்டு எதையுமே அனுமதிக்க, அதை என்ஜாய் பண்ணாம, அதை பெற்றுக்கொள்ளாம பயத்திலே வாழ்ந்தானாம். இன்னைக்கு நிறைய 100 மணி நேரம் ஜபிக்கிறவர்கள் இப்படிதான் இருக்க, நிறைய உபவாச ஜபத்துக்கு போற ஆளு நீ இப்படிதான் இருக்க, நிறைய திறப்புல நிக்கிற ஆள் இப்படிதான் இருக்க, நிறைய மன்றாட்டு ஜபத்துல இருக்கிற ஆள் இப்படிதான் இருக்க. எப்படி நல்ல குமாரன் எப்படி இருந்தானோ அப்பா கூட, அந்த சூழ்நிலையில நீ இருக்க. அதனாலதான் உனக்கு ஜெபத்திற்கு என்ன விடை கிடைக்காம இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அப்படியே செத்து ஒண்ணுமே இங்க அனுபவிக்காம எல்லாம் பரலோகம்னு போய் மேல போய் நின்று அவர்கிட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொருத்தன் வெளியே போயிட்டான். வெளியே போனாலும் அவனுக்குள்ள என்னன்னா, போனா அப்பா நம்மளை மன்னிப்பாரா, அப்பா நம்மளை ஏத்துக்கிடுவானா, இருக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அப்பாவை குறித்தான தவறான படம் அவனுக்குள்ள இருந்தது. இவனுக்குள்ளேயும் அப்பாவை குறித்தான ஒரு தவறான படம். இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டமாய நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு படம் இருக்கியா? அந்த படத்தை அழிக்கதான் இயேசு சீசர்களுக்கு தவறாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை முதல்ல தவறை சுட்டி காட்டுவதற்கு அவர் முதலாவது ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இவர்கள் தவறை சுட்டி காட்ட இயேசு புதிய யுகத்துல, புதிய ஏற்பாட்டுல பிதாவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் இயேசுவின் அன்பை குறித்தும் பரிசுத்த ஆவியாருடைய கம்ஃபர்ட்டத்தை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கதான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இனி நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஜெபம் உங்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த பாடம் உங்களை மேன்மைப்படுத்துகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இங்க என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இது கெட்ட குமாரன் சொன்னா பாத்தீங்களா, பைபிள்ல அங்க கெட்ட குமாரன் போட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா இங்க இந்த 2 குமாரர்கள் இருந்தாருன்னு தான் சொல்லப்படுது. அந்த ஒரு குமாரன் நம்ம தான் அவனுக்கு பேர் விட்டோம், கெட்ட குமாரன் நல்ல குமாரன். அப்ப அந்த பையன் வெளியே போன தம்பி துட்டெல்லாம் அழிஞ்சு போச்சு, சொத்தெல்லாம் காலி ஆயிட்டு, கூட இருந்தோம்னா எஸ்கேப் ஆயிட்டான். கடைசி பண்ணி தவிட்ட திங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தோடனே தான் டக்குன்னு பார்க்கான். அப்பாவுக்கும் பரலோகத்துக்கும் தப்பு பண்ணிட்டேன், தூசிய உதறதான். அப்பதான் அவன் பிக்சர் வருது. போனா அப்பா போனா ஏத்துக்கிடுவாரா? அந்த ஆள் ஏத்துக்கிட மாட்டான். அதனால போகாம இருக்கலாமோ? சரி, இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட நம்ம போவோம். எப்படி போவோம்? மகனா போக வேண்டாம். அப்போ ஒரு வேலையாளா போவோம். அவர்கிட்ட தான் 100 பேர் வேலை பார்க்கானே. அதனால ஐயா எனக்கு ஒரு வேலையை கொடுப்பா, நான் ஒரு வாரத்துல உட்காந்துக்கிட்டேன், நான் உன் பிள்ளையா இருக்க தகுதி இல்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கும். அவன் திரும்பி போறான். ஆனா தூரத்துல பாக்காரு அப்பா. அப்படி, ஏய் யாரா, நம்ம தம்பி ராசுகுட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு குடு 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 குடுன்னு ஓடுறாரு. கேட்ல அவன் போய் ஹக் பண்ணி அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுக்கான். அப்பா அவர் சொல்ற, அவனுக்குள்ள என்ன, அப்பா நானே அசிங்கமா இருக்கேன், நானே இப்படி இருக்கேன், அன்கிளீனா இருக்கேன், நான் வந்து தவறா இருக்கேன், என்ன போய் எப்பா அப்படிங்க. இல்லப்பா,
நீ என்னதான் இருந்தாலும் ஏன் பிள்ளைப்பா அப்படின்னு அவனை உள்ள கூப்பிட்டு வந்து வேலைக்கார்ட்ட அவனை அலங்கரிங்கப்பா. நம்ம பாணியில சொன்னா பேட்டா செப்பல் கறி கஞ்சி அப்படிங்கிற மாதிரி. என்னது கறி கஞ்சி, பேட்டா செப்பல், ராம்ராஜ் சட்டு பேண்ட், ராம்ராஜ் சட்டு வேட்டி போடுறா அப்படின்னு அவனுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அங்க இருந்து இந்த பையன் வரான். என்னடா நம்ம இவ்வளவு நாள இந்த ஆளு கூடயே இருந்தோம், இந்த ஆளு ஒரு ஆடு கூட நமக்கு தரலையே அப்படின்னு இவன் பிக்சரை பார்த்தா இவங்கிட்ட என்ன இருந்ததுன்னா ஒரே பயம். தம்பி கேட்ட மாதிரி நம்ம கேட்டா இந்த ஆள் நம்மளையும் தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்ட்டு பயத்துல ஒரு ஆட்டுக்கறி கூட இவன் கேட்கல, ஒரு ஆடை எடுத்து இவன் அடிக்கல. அது இவன் மேல தப்பு. நல்லவன் தான், பரிசுத்தவன் தான், வாரத்துல 2 நாள் உபவாசம் எடுக்கிறவன் தான், அதிகாலை ஜெபத்துக்கு போறவன் தான், பைபிளை டெய்லி படிக்கிறவன் தான், கோயிலே தஞ்சமா கிடக்கிறவன் தான். ஆனா இவன் கருத்து, இவன் படம் எப்படி இருக்கு? இவன் படம் சரியா தகப்பனை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலைமை. இன்னைக்கு நீங்களும் கடவுளை குறித்தன, பிதாவை குறித்தன, அன்பை குறித்தன, தேவனை குறித்தன புரிந்து கொள்ளாத மனநிலைமையில இருக்கிறதுனாலதான் உங்க ஜெபம் இது வரைக்கும் கேட்கப்படல. வெப்பலாலம் போட்டு அடிக்க, நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் நீதியா இருக்கேன், நான் வெள்ளை பேண்ட் போட்டிருக்கேன், வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இவனை கருப்பு சட்டையை போட்டுட்டாலேதான். சட்டையில மேட்ரு இல்ல, நீ புரிஞ்சதுலதான் மேட்ரு. நீ படத்தை எப்படி பாக்கிய அதுதான் சரியான படம். இப்ப நம்ம சிஎம் ஐயா நடிச்சிருக்காரு, அந்த படத்தை தெளிவா பார்த்தா அது அரசியலா தெரியும். அத மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரியா படத்தை பார்க்கல. அதனாலதான் இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, முதல்ல நீ எப்படி அப்பாவை பாக்குற, நீ அப்பாவாவே பார்க்கலையடா, ஒரு எஜமானனா பாக்குற. மை லார்டு, குரியோஸ், அடாய்னர் அப்படிலாம் பார்க்க. உன் உலகத்துல இருக்கிற அப்பன் பொல்லாத அப்பனை மாதிரில இந்த அப்பாவை பார்க்க. அந்த தவறான கருத்து வேறுபாடு உன்னிலிருந்து எடுக்கப்படும்படிக்கு தான் இயேசு கலைகளை எடுக்க வந்தார். புதிய ஏற்பாட்டுல ஒரு புதிய யுகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தார். சரி, இங்கே வருவோம். இந்த தகப்பன், மூத்த மகன், இளைய மகன். இந்த இளைய மகன் வந்த உடனே, அப்பா ஏற்றுக்கொண்டனே, இந்த இளைய மகனுக்குள்ள என்ன வந்துட்டுனா குற்ற உணர்வுகள் எல்லாம் அடியோடு அழிக்கப்பட்டு அவனுக்கு கறி கஞ்சி, பேட்டா செப்பல், ராம்ராஜ் சட்டு வேஷ்டி கொடுக்கப்பட்டன. அவன் குதூகலம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அப்பா அவன் பாவத்தை மறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? சுவிசேஷம் சொல்றோம், சாட்சி சொல்றோம் சொல்லி மறந்த பாவத்தெல்லாம் நீ இன்னும் நினைப்பூட்டிட்டே கிடக்க. ஒரு சுவிசேஷகர் பிரசங்கிக்கிறார் இப்படியாய், நான் குடிகாரனாய் இருந்தேன், நான் திருடனாய் இருந்தேன், என்னையும் அவரே மறந்துட்டாராம். இவன் 30 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் குடிகாரன், நான் பிச்சைக்காரன், நான் திருடன். ஏன்? அவர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணு, அவர் வல்லவர்னு பிரசங்கம் பண்ணு, அவர் நான் அன்புள்ளவர்னு சொல்லு. எதுக்கு தப்பு? அன்பானவர்களே, இந்த நல்ல அண்ணன் என்ன பண்றான்? அப்பாட்ட கேட்கான், எப்பா எவ்வளவு நாளும் அவன் கூட இருக்கேன், என்னைக்காச்சு எல்லாமே உனக்குரியதுடா, நீ அனுபவிக்க தெரியாம இருந்தா நான் என்னடா செய்ய? இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு நம்ம ஜெபத்துல நிறைய விஷயத்த நம்ம அனுபவிக்க தெரியாம இருக்கிறோம். வேதத்தை குறித்தான சுத்தமா தெரியல. அங்க வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நல்லதை தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், அதுவும் விசுவாசத்தோட. அவங்க பாருங்க, தேவன் நல்ல பதிலை அளிக்கிற தேவன். ஏன் நம்ம ஜெபத்துக்கு இவ்வளவு நாளா பதில் வரலன்னா, உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னா, அவர்கிட்ட போனா நம்மளை சேர்த்துக்கிடுவாரா, இவர்கிட்ட கேட்டா இவர் கோபப்படுவாரோ என்ற மனநிலைமைனாலதான் நிறைய விஷயத்துல
நம்ம ஜெபத்துக்கு பதில் வராம இருந்தது. அன்பானவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் முழுவதிலும் விசுவாசிகள் சில குறிப்பிட்ட சிந்தனைகளை பிடித்து கொண்டு ஜெபத்தில் முற்றிலும் தவறான மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஜெபத்தில் எப்படி இருக்கிறாங்களா? முற்றிலும் தவறான மனப்பான்மை. அந்த இளைய குமாரன் அப்படி, இந்த கெட்ட குமாரன் இப்படி. எப்படி? தவறான மனப்பான்மை. அப்பாட்ட கேட்டா அப்பா தம்பிய மாதிரி நம்மளும் நினைச்சிருவாரோ? அதுதான் தவறான மனப்பான்மை. பாருங்கள், தவறான மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார்கள். பின்பு தங்கள் விரும்பும் பலனை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேப்படைகிறார்கள். தேவன் இதை சரி செய்ய விரும்புகிறார். இயேசு இப்படிப்பட்டவர்களுடைய எண்ணத்தை, அந்த பிக்சர்லாம் அழிச்சிட்டு சரி செய்ய தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. தேவன் சரி செய்ய விரும்புகிறார். அப்போ நாம இங்க பார்த்தோம், இளைய குமாரன், நல்ல குமாரன், பெரிய குமாரன். ஆனா பெரிய குமாரனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய நிலைமை தான். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிந்தனையிலே பிடித்து கொண்டு ஜெபத்தில் முற்றிலும் தவறான மனப்பான்மை உடையவர்களா இருக்கிறார்கள். அதனால அவன் அப்பா கூடவே இருந்தும் அவனுக்குள்ள என்ன ஒரு தவறான எண்ணம். அப்படின்னா என்ன? நம்ம இதெல்லாம் கேட்டா தப்பு, சபைக்குள்ள இப்படித்தானையா புரோதிக்க, ஆனா பப்பீங்க, ஆனா இதெல்லாம் கேட்டா தப்பு. தவறான எண்ணத்துல இருக்கான். தவறானத்துல எண்ணத்துல இருக்கிற அன்பான சகோதரனே, 30 வருஷம் வாழ்க்கைய வம்பாக்கிட்டிய, 40 வருஷம் வம்பாக்கிட்டிய, புதிய வெளிச்சத்துக்குள்ள ஓடியா. தவறான எண்ணத்துல இருக்காத. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டுன்னு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், அப்பா இதெல்லாம் அனுபவிக்க கூடாது, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மேலதான் மேலதான் மேலதான்னு ஒரேடியா போயிட்டிய. நீ போனதும் காட்டையும் உன் சந்ததியும் அப்படி ஆக்கி வச்சுட்டு போயிட்டிய. இது தவறான மனப்பான்மை. அவன் சொல்றான் வந்தா அவர் மன்னிப்பாரான்னு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எந்திச்சாம்னா அவனுக்கு ஆசீர்வாதம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. விசுவாசத்தோட வந்துரு, அப்பதான் அவன் ஜெபம் கேட்கும். அப்ப தவறான மனப்பான்மைகளை தேவன் பிடுங்கி போட விரும்புகிறார். இந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்மிடத்துல, இந்த பிரசங்கத்தின் வாயிலாய் ஜெபத்தை குறித்து தேவன் நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறார்னா, தவறான எண்ணங்களை தேவன் இதை சரி செய்ய விரும்புகிறார். நம்மளை சரி செய்வதற்கு தான் இன்றைக்கு இந்த பாடம். இந்த சரியா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவன் நம்மை ஜெபத்திற்கு சட்டு சட்டு சட்டுன்னு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சும்மா தானா வரக்கூடிய பதில்கள் ஆட்டம்பட்டிக்காய் வந்துடும். ஆமா, அதை சரி செய்யணும். இன்னைக்கு நம்ம சரி செய்யாம இருக்கிறனாலதான் நிறைய நாள், நீண்ட நாள் உன் ஜெபம் ஆசீர்வதிக்கப்படல. சபைக்குள்ளே கடந்துகிட்டு வெந்துகிட்டு இருக்க வேகிறதே பெஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி நீ வெங்கவும் மாட்டுக்க, வேகவும் மாட்டுக்க, அப்படியும் ஆக மாட்டுக்க, இப்படியும் ஆக மாட்டுக்க, மேலையும் போக மாட்டுக்க, கீழையும் போக மாட்டுக்க. அந்தரங்கத்திலே இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற உனக்கு நல்ல குமாரனை போல இருந்து கொண்டு ஒண்ணுமே அணிவிக்காம இந்த உலகத்துல போற உன்னைத்தான் தேவன் சரிபடுத்த விரும்புகிறார். வெளியே பேட்டன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு வெளியே நிக்கிற உன்னை பார்த்து சொல்ல, நீ உள்ள வந்தாலும் உனக்கு கறி கஞ்சி, பேட்டா செப்பல், ராம்ராஜ் வேட்டி சட்டை உண்டு உனக்கு. வா, உன் ஜெபமும் கேட்கப்படும், சட்டுன்னு கேட்கப்படும். ஏன்னா நீ நீதிமான். உன்னை அவர் பிள்ளையாய் பார்க்கிறார். நீ அவர் அப்பாவா பார்க்க மாட்டேங்க, மாஸ்டரா பார்க்கிற. பள்ளிக்கூடத்துக்கு போலன்னா மாஸ்டர் அடிப்பார, பிரதர் அடிப்பார. என் பையனுக்கு அன்னைக்கு ஃபாதர் கூப்பிட்டு அடி விடணும் இவனுக்கு அப்படின்னாரு. பாஸ்டர் பையனால விடுதேன் அப்படின்னாரு. அப்போ ஏன் ஃபாதர் பயம், டீச்சரா பார்க்க. அப்படி பார்க்காத. அவர் உங்க தவறான எண்ணத்தை மாற்றி போட தேவன் விரும்புகிறார். உங்களை சரி செய்ய விரும்புகிறார்.
அதனால நீங்க இதுவரைக்கும் உங்க ஜெபம் ஏன் கேட்கல, உங்கள் ஜெப வாழ்வு பலன் ஏன் தரல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றி யோசிக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். அதனாலதான் உங்களுக்கு ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழியை இந்த ஜெபத்தின் மூலமாய், இந்த பாடத்தின் மூலமாய், இந்த பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். சிந்தித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை குறித்து ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய இதை நான் லாப நோக்கத்துக்காக அல்ல, எல்லாரும் பயன்பட வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் உங்களுக்கு வெளியிடுறோம். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பிதாவே, எப்பொழுதும் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், பிதா, எங்களை எப்பொழுது பார்க்கிறீர், எங்கள் எண்ணங்களை அறிகிறீர், எங்கள் நோக்கங்களை அறிகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத புரியாத நிலைமையை, தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் சரியான விதத்துல ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை, வாஞ்சையை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி. தொடர்ந்து இதை கேட்கிறவர்கள் பயனடையட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாய்.